ஏன்னா இருக்க லீஃப் வந்து 225 அடி லென்த் போயிடுச்சு. இந்த ஆர்டிஓ ரூல் படி பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சில் ஐபெட்டு ட்ரிபிள் ஆக்சில் ஐபெட்டு தான். இந்த மிஷின் பொக்லின் ஏறுதில்ல, பொக்லின் ஏறுற டைமில் மட்டும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க. இது 50-60 டன் ஏற்றலாம், சாதாரணமாக இருக்கும். வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. என்னன்னா, நம்ம இது வரைக்கும் லாரி பார்த்துருப்போம், அந்த ட்ரெய்லரை பற்றி என்னைக்காச்சும் பார்த்துருக்கோமா? இந்த ட்ரெய்லர் பற்றின வீடியோ தான் இது. ட்ரெய்லர்னால் எதை சொல்கிறேன்னா, நம்ம லாரி போகும்போது பின்னாடி இந்த மிஷின் வைக்கிறது, இந்த ரோலர் வைக்கிறது, பெரிய பெரிய ஜாமான்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி ஒரு ஃப்ளாட் பெட்டான ட்ரெய்லர் இருக்குல்ல, அது எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு புதுசாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினை ஒரு ஓனர் கம் டிரைவரோ இல்லை ஒரு ஓனருக்கோ தேவையான கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். ஸோ மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா, மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் பேர் ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என் பேர் பி பழனி. என் கம்பெனி பேர் வந்து ஜிபி இன்ஜினியரிங் ஒர்க்ஸு. இந்த தொழில் ஒரு 30 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெய்லர் மேனுஃபேக்சரர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெய்லர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செமி லோபெட்டு, ஹைபெட்டு, லோபெட்டு, அது இல்லாமல் ஸ்கெலிட்டன் ட்ரெய்லரு, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் இப்போ ட்ரெய்லர் இருக்குல்ல, ட்ரெய்லரில் ஆக்சுவலாக எத்தனை டைப் ஆஃப் ட்ரெய்லர் இருக்குது? நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக மேட் பண்ணுறீங்க? இல்லை, அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப் ஆஃப் ட்ரெய்லர் இருக்குது. அதாவது மேனுவல் மெக்கானிக்கல் ட்ரெய்லர், ஹைட்ராலிக் கிடையாது, எல்லாமே மெக்கானிக்கல் ட்ரெய்லர் தான். அதான் ஒரு 10 வகையான ட்ரெய்லர் இருக்குது. அதான் சொன்னேன், லோபெட்டு, செமி லோபெட்டு, ஹைபெட்டு, வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனு, 20 ஃபீட்டு, 40 ஃபீட்டு, 25 ஃபீட்டு. அது இல்லாமல் இது லோபெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி இருக்குது, 32 அடி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், இப்போதைக்கு. ஆனால் இப்போ நமக்கு பின்னாடி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன டைப் ஆஃப்? அது செமி லோபெட்டு. செமி லோபெட். அது என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க? இல்லை, அதாவது மிஷின் ஓட்டுறது, பொக்லின் ஓட்டுறதுக்கு, அது எடுத்துகிட்டு போகிறது. ஆமாம், எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. சரி சரி சரி. இப்போ நமக்கு பின்னாடி இருக்குல்லனா ஸ்கெலிட்டன் பாடி மாதிரி, இதா இந்த இது லோபெட்டு, இது லோபெட். ஆமாம், இதுவும் அந்த மாதிரி மிஷினரி. ஆமாம், மிஷினரி ஏற்றுறதுக்கு தான். சரி. அது கொஞ்சம் லைட் வெயிட்டு, இது ஹெவி ஏற்றலாம். அதாவது இது ஒரு 60 டன் 70 டன் வரைக்கும் ஏற்றலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டன் வரைக்கும் ஏற்றலாம். ஓகே. இப்போ இது எத்தனை அடினே இருக்கும் இதில்? இது பக்கா 40 ஃபீட்டு. இது எல்லாமே 40 தான். அதிகபட்சம் நீங்கள் எத்தனை அடி வரைக்கும் பண்ணிருக்கீங்க? 70 அடி வரைக்கும் பண்ணியிருக்கோம். 70 அடி வரைக்கும் பண்ணியிருக்கோம். சரி சரி சரி. இப்போ என்ன, அதாவது நீங்க வண்டி கொண்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா, இல்லன்னா ட்ரெய்லர் வந்துட்டு காமன் தானா? இல்ல, ட்ரெய்லர் எல்லாமே காமன் தான். பார்ட்டி என்ன மாதிரி டைப்ல கேக்குறாங்களோ அந்த மாதிரி டைப்ல பண்ணி தருவோம், பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்றீங்க? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்றீங்க? இதோட ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரோல்டிங் மெட்டீரியல் தான். பார்ட்டி எப்படி கேக்குறாங்களோ அதான். செயில் வேணா செயில் பண்ணுவோம், ஜிந்தால் வேணா ஜிந்தால் பண்ணுவோம், ரோலிங் வேணா ரோலிங் பண்ணி தருவோம். அதாவது மெட்டீரியல் தகுந்தபடி ரேட் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, மெட்டீரியல் தகுந்த மாதிரி. ஆமா, சரிண்ணா. ஆனா இப்போ இந்த, அதாவது நீங்க இந்த ட்ரெய்லர் மட்டும் பண்ணிட்டு இந்த டயர்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதோட அட்டாச் பண்ணிடுவீங்களா? ஆமா, அது ஃப்ரண்ட்ல இந்த இருக்குல்ல, இதை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பின்னாடி வர டயர்ஸ்லாமே, பின்னாடி வர டயர்ஸ்லாம் நம்ம அந்த பண்ணியிருக்காங்கல்ல, அது எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம். எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி மொத்தமாக நீங்களே ஆமாம் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஒரு லாரி ஓனர் வந்து ஜீப்பை மட்டும் கொண்டு வந்து மாட்டிட்டு போறாங்க. கரெக்டா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, இது பண்றோம். சரிண்ணே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெய்லர் வந்து நான் வந்து ஒரு லோ பெட் கேக்குறேன், எனக்கு வந்து ஒரு பொக்லைன் மிஷின் ஏத்திட்டு போற மாதிரி தேவைப்படுது. ஒரு ஆவரேஜ் எவ்வளவு பிரைஸ் வரும்? பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 வீல் லோ பெட். அதாவது இதுல வந்து சிங்கிள் ரோ இருக்கும், 8 டயர் இருக்கும். அது போயிருச்சு, அந்த வண்டி ஒன்று டெலிவரி கொடுத்துட்டோம். இதுல சிங்கிள் ரோ இருக்கும், இதுலயே 16 டயர் இருக்கும். அதாவது 8 டயர் 16 டயர். 8 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்ச ரூபா வரும். ஓ, 11 லட்ச ரூபா. ஆமா ஆமா. அதுல என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இல்ல என்ன மாதிரி வெல்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? இல்ல, வெல்டிங்லாம் எங்களுக்கு பூராமே ஆர்க் வெல்டு தான். ஆமா, ஆர்க் வெல்டு தான். மெட்டீரியல் பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோலிங் தான். ஓகே. ஆனா இப்போ சில இது வந்துட்டு இந்த மழை தண்ணியில பட்டு ரஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்றீங்க? இல்ல, அதுக்கு வந்து நான் கேட்டா எபாக்சி கோட் பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம். துரு பிடிக்காம இருக்கும். அது ஃபுல்லா பப்பிங் போட்டு பூரா எபாக்சி கோட் பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம். எவ்வளோ வருஷம் ஒரு ட்ரெய்லர் வந்து தாங்கும்? ஒரு ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 25-30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஓடும். ஆமா,
இன்னும் இருக்கே, ஒரு 25 வருஷத்துக்கு போட்ட ட்ரெய்லர் இன்னும் இருக்கே. இன்னும் இருக்கு. நீங்க பண்ணி கொடுத்தது? நான் பண்ணி கொடுத்ததே இருக்கு. என்ன மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே இந்த முதல்ல வந்து என்டிசிக்கு பண்ணேன். இந்த விண்டு மில் பண்றாங்கல்ல, விண்டு மில் இப்பதான் ஹைட்ராலிக். அப்பெல்லாம் வந்து விண்டு மில் பாத்தீங்கன்னா 70 அடி 80 அடி தான் போகும். அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் மாறிட்டாங்க. ஆமா, ஏன்னா இருக்கிற லீஃப் 225 அடி லென்த் போயிருச்சு. அதை எடுத்து போறதுக்காக எக்ஸ்டெண்டபிள் சொல்லுவாங்க, அதுல பண்றாங்க. இப்போ நம்மளால அது இல்ல, நான் அது அளவுக்கு போகல. சரி, எனக்கு வந்த கஸ்டமர் இது மாதிரி கேட்கறதுனால நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ இது போக வேற என்னென்னலாம் ட்ரைலர்ஸ் வந்து கேட்பாங்க? நீங்க என்ன புது புது டிசைன்லாம் பண்றீங்க? இல்ல, நாங்க வந்து டிசைன் பாத்தீங்கன்னா இது ஆரம்பத்துல உள்ள டிசைன் தான். யாரும் மாத்த போறது இல்ல. டிசைன்லாம் இப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுல டிசைன் கொண்டு வரதுக்கு மாடல் வேணா நம்ம தகுந்த நம்ம, அதாவது நம்மளுக்கு நம்ம நாலேஜுக்கு என்ன படுதோ அதை நம்ம இதுல டிசைன் கொண்டு வரலாம். நமக்கு தேவையானது பண்ணி கொடுத்துடலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராக்டர்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆமா, அதை நிப்பாட்டுறதுக்கு பெல்ட் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் எப்படி? டிராக்டர் நிப்பாட்டுறதுக்கு பெல்ட் எங்க போடுறாங்க? டிராக்டர் வண்டி மேல நிப்பாட்டிட்டு சுத்தி பெல்ட் கட்டுறாங்க. ஆமா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இல்ல, அது பெல்ட் தானே போட்டு எடுத்து போகணும். இல்ல, சைடுல அந்த மாதிரி ஹூக் ஓப்பன்ல அந்த வச்சிருக்கேன் பாருங்க, சைடுல இருக்கு பாத்தீங்களா? அதுல தான் பெல்ட் போடுவாங்க. அப்ப என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரோம். ஆமா. வேற என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வேற அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா இதுதான் மெயின், வேற எதுவும் இல்ல. எல்லா வண்டியிலும் பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணணும். ஓகே. ஆனா இன்னொன்னு முக்கியமானது, இந்த ஆர்டிஓலாம் ப்ராப்ளம் இருக்குல்ல, இப்போ ஜீப் மாட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிஓ ரூல் படி பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சில் ஹைபெட், ட்ரிபிள் ஆக்சில் ஹைபெட் தான் உங்களுக்கு பாசிங். ஆர்டிஓ ஒத்துக்குவான். இந்த மாதிரி லோபெட்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து கஸ்டமர் அவங்களோட லோடுக்காக இவங்க பண்ணுறாங்க. இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது பிடிச்சாங்க வச்சாங்கன்னா அவங்க காசை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி தான் நடக்கும். ஆனால் இது எஃப்சிக்கெலாம் போக முடியாது. எஃப்சி காட்டுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் இந்த வண்டி யூஸ் ஆகாது. அவங்க வந்து இந்த ஹைபெட் சொல்கிறேன்ல, அது இது கூட எஃப்சிக்கு ஆகும், இது கூட எஃப்சி போகலாம். ஆனால் இது போகாது, லோ பெட் போகாது. ஆனால் நிறைய இந்த மாதிரி லோ பெட்ஸ் தானே இப்போதைக்கு நிறைய ஓடுது. ஆமாம், ஹெவி இல்லை, டன்னேஜ் ஏற்றலாம்ல அதுக்காக. ஆனா இன்னொன்னு முக்கியமானது, இந்த ட்ரக் இப்ப ஜீப் எடுத்துட்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 40 அடி நான் பண்ணி தரேன்னு, வித் எவ்வளவு பண்ணுவீங்க? வித் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்களா? இல்லை, வித்துலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஓ ரூல்ஸ் இருக்குல்ல, 2500 வித்து. அதாவது 8 அடி, கொஞ்சம் 8 அடி 2 அங்கலம் இருக்கும். 2 அங்கலம். ஆமா, அதான் அகலம். 40 ஃபீட் லென்த்து. இதான் வந்து ஆர்டிஓ ரூலு. இல்ல, இப்போ ஆர்டிஓ போலன்னு சொன்னீங்க, அப்பன்றப்ப வித்தெல்லாம் கூப்பிட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து அதுதான் சொல்றேனே, ஆர்டிஓக்கு போறதுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போறதுக்கு, எஃப்சிக்கு போறதுக்கு அந்த வண்டியை மாட்டுவாங்க. அதை கலட்டி விட்டுட்டு இவங்க லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை மாட்டுவாங்க. அதுல வந்து குறிப்பிட்ட டன்னேஜ் தான் ஏற்ற முடியும், குறிப்பிட்ட லோடு தான் ஏற்ற முடியும். அதுல அதான் ரூல்ஸ். ஆனா இவங்க ஹெவிஸ், ஓவர் டைமென்ஷன்லாம் ஏத்துறாங்கல்ல, அது இந்த மாதிரி வண்டியில போகும். சரி. ஆனா இப்ப எனக்கு இந்த ட்ரைலர் வந்துட்டு இப்ப வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து மேக் பண்றீங்க, எப்படி பண்ணுவீங்கன்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி பண்ணுவீங்கன்னா எப்படி சொல்றது? இல்ல, பேசிக்ல இருந்து மேக் பண்றீங்க. அதாவது ஒண்ணுமே இருக்காது, வெறும் டயர் மட்டும் தான் இருக்கும். அது எப்படி வந்து பாடி கட்டுவீங்க, அதை எப்படி பண்ணுவீங்க? பாடி ட்ரைலருக்கு பாடி கட்டுறதுன்னா அந்த கட்டிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதாவது மெயின் சேஸ் நிக்க வச்சிருவோம். சரி. ஹெவிஸ் வேணும்னா உங்களுக்கு 4-5 பீம் வரும். இப்போ ஹைபிட்னு பார்த்தீங்கன்னா மெயின் சேஸ் 2 தான் வரும். சரி. ஹைபிட் வந்து லைட் வெயிட்டு, லோபிட் வந்து ஹெவிஸ். இந்த இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, 5 பீம் இருக்கா? அது வந்து ஹெவிஸ். இந்த போட்டிருக்கேன் பாருங்க, 1 2 3 4 5. இது வந்து ஹெவி. இது 50-60 டன் ஏற்றலாம், சாதாரணமாக இருக்கும். 60 டன் ஏற்றலாம். இது எப்படின்னா மொத்தம் 5 பீம் வருது. குறுக்க அந்த ஹரிசாண்டல் பீம்ஸ் எத்தனை வரும்? அது வந்து இந்த போட்டிருக்கமே 1 2 3 4 5. இது ஒரு 10 கிராஸ் பார். டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி 2 அடிக்கு ஒரு கிராஸ் பார் போடும். 2 அடிக்கு ஒரு கிராஸ் பார். வெயிட் நல்லா ஏத்துறது, தூக்குறதுக்காக, தாங்கணுங்கிறதுக்காக. இதுக்கு மேல எதுவும் பிளேட்? ஆமா, ஷீட் போடுவோம்ல, அந்த போட்டிருக்கமே, அது புதுசா போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஷீட் போட்டு கம்ப்ளீட்டா இது பண்ணி கொடுங்க. ஆமா. இது போக ஹூக் வேணா, ஹூக் எது வேணும், பார்ட்டி என்ன கேக்குறாங்களோ அது மாதிரி வச்சு கொடுங்க. அது மாதிரி ஆமா வச்சு கொடுங்க. நீங்க மேக் பண்ணதுலயே ஸ்பெஷலான ஒரு ட்ரைலர்னா எதை சொல்லுவீங்க? ஸ்பெஷலான ட்ரைலர்னா நான் ஹைட்ராலிக் பண்ணியிருக்கேன். அதாவது ஹைட்ராலிக் ரேம். ஆமாம், ஹைட்ராலிக் ரேம் எப்படின்னா, இப்போ பொக்லின் ஏற்றுறதுக்கு வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கங்கே ரேம் தேடுவாங்க, இல்லை பள்ளத்தை தேடி மண்ணை போட்டு ஏற்றுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, நாங்கள் ஹைட்ராலிக் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுலேயே மிஷின் ஏறி ட்ரெய்லர் மேலே போகும். அந்த பண்ணியிருக்கோம். இருக்காது இருக்கு, அந்த பண்ணிக்கிட்டு இருக்கோமே. ஆனால் இந்த ஹைட்ராலிக் ரேமை பற்றி மொத்தம் எக்ஸ்பிளைன்.
ஹைட்ராலிக் ரேம் வந்து நார்மலாக வந்து ஹைட்ராலிக் ரேம் எல்லாருக்கும் போட மாட்டோம். இந்த மிஷின் பொக்லின் ஏறுதுல்ல, பொக்லின் ஏறுற டைமில் மட்டும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுவாங்க. இது அவ்வளோ வெயிட் வந்து தாங்கும் 30-40 டன் வரைக்கும் தாங்கும். தாங்குமா? 40 டன் மேலே ஏறி போகலாம். அந்த அளவுக்கு தாங்கும். அந்த அளவுக்கு தாங்கும். தாங்கும். இது எப்படி இப்படி மடிச்சு வச்சுக்குவாங்க தேவையானன்றப்ப வந்து? ஹைட்ராலிக் நம்ம எல்லாமே ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருவோம். கரண்ட்டில் தான் பேட்டரி கரண்ட் இருக்குல்ல, அதில் யூஸ் ஆகும். இங்கே லிவர் கொடுத்துருவோம். லிவர் அப் டவுன் பண்ணுறதுக்கு லிவர் கொடுத்துருவோம். அப்படியே கீழே போகும், அப்படியே மேலே வரும். அந்த மாதிரி டைப். ஓகே. ஸோ இது எவ்வளோ நீளம்னா அது? இது வந்து பக்கா 40 ஃபீட் தான். இதுவும் 40 தான். 40 தான். இப்போ இந்த கீழே இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சஸ்பென்ஷன் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணதா? எல்லாமே நாங்கள் பண்ணுறது தான். ஸோ அதாவது உங்கள்கிட்ட ஜீப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா நிறைய வந்துட்டு அந்த மண்ணுல போட்டு ஏத்துவாங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்ட். மேடு மாதிரி மண்ணை போட்டு அது மேல ஏத்துவாங்க. இது வந்து நாங்க ஹைட்ராலிக் பண்ணி தரோம். இப்போ இது எவ்வளவு டன் தாங்கும்? இந்த இது ஒரு 50 டன் வரைக்கும் ஏத்தலாம். 50 டன் வரைக்கும் ஏத்தலாம். அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 350 மிஷின்லாம் பக்காவா ஏத்தலாம். 350 மிஷின் பாத்தீங்கன்னா 35 டன்னுக்கு மேல வரும். அது இதுல டிராவல் பண்ணி மேல போகும். ஓகே. அப்ப மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி லோ பெட் இதெல்லாம் வந்துட்டு இந்த மெஷினரி ஃபிளாட் பெட் மெஷின் ஏத்திட்டு போறது. ஓகே. ஆனா இது போக இந்த பாடி இந்த கார் ஏத்திட்டு போற பெரிய பெரிய பாடி இல்லாட்டினா அந்த ஐஸ் பாடி அதெல்லாம் அது நான் பண்றது இல்ல. அது ஐடியாவே இல்லை எனக்கு. நம்ம ஃபுல்லா ட்ரெய்லர் மேனுஃபேக்சரர். ட்ரெய்லர்ல எப்படி கேக்குறாங்களோ பண்ணி தருவேன். அந்த மாதிரி அந்த ஃபிளாட் பெட்ல என்ன கேட்டாலும் பண்ணி தரேன். எல்லா கேட்டாலும் பண்ணி தருவேன். ஆமா.